வச்சாங்களா உனக்கு தீவனம் வச்சாங்களா? ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மதம் போல் வளர்ந்து விட்டான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மதம் போல் வளர்ந்து விட்டான். எதிலும் அச்சம் எதிலும் ஐயம் எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறான். எதிலும் அச்சம் எதிலும் ஐயம் எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறான். தன் இயற்கை அறிவை மடமையெனும் பனித்திரையாலே மூடுகிறான். என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? என்ன உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கு? உனக்கு என்னடா இருக்கு தகுதி? ஈழ போர்ல ஈழ தமிழர்கள் செத்துட்டு இருக்குமோ நீ என் கூட ஆட்டம் தானடா போட்டுக்கிட்டு இருந்த. குறவழியை பிடிச்சிக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா வேற. அன்னைக்கு தான் எனக்கு திட்டுங்கிறான். ஆத்தாள பெண் பேச்சே கேட்காதனால தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடவுள் பெருமை என்று பேசுகிறான். பெண்ணே தொழில்னு சொல்லாத, குல தெய்வத்தின் தொழில். பெருமை என்று பேசுகிறான். பெண் பேதைகள் என்றும் பீடைகள் என்றும் நாங்க பிசுறும்பா மதுகிறான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மதம் போல் வளர்ந்து விட்டான். எனக்கு நிலம் இல்லையே, நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு நீரும் நிலமும் இல்லையே. எனக்கும் தேவைதான் என் ஊர் பச்சையாவும் பசுமையாவும் இருக்கணும். நிலம் இல்ல, சாப்பிடாத, நீ வெளியேறிப்போ. என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய். நாயாய் மனிதன் பிறந்திருந்தாலும் நன்றி எனும் குணம் நிறைந்திருக்கும். நரியாய் அவனே உருவெடுத்தாலும் தந்திரமாவது தெரிந்திருக்கும். காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையா. பெண்கள் குறித்து ஊடகங்களில் அநாகரிகமாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதாக சீமானுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவருடைய கட்சியில் பெண்களை மதிப்பவர்கள் இருந்தால் உடனடியாக கட்சியில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அறிவை தேரா அறிவாய் அவனே வெளியில் விட்டு விட்டான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான்.